கொஞ்சம் பதிவுகளை கொடுத்துருக்கேன். இந்த கார்த்திகை மாதம் என்பது உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வருமானம் சார்ந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்னு சொல்ல போய் அங்கே ஒரு வம்பு வழக்கு வருது இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாக்கு பலிதம், உங்களுடைய வருமானங்கள், பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து நிறைய ஒரு கடவுளுடைய அனுகிரகம் வாங்கி தர்றது எல்லாமே இந்த கார்த்திகை மார்கழி. மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த கார்த்திகை மார்கழி தை மாதம் வரைக்கும் அவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அபாரமான ஒரு வளர்ச்சியும் இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மனசில் வந்து சில பாரங்கள் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அந்த பாரங்களை எளிதில் வந்து இறக்கி வைக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த ரிஷபலக்னக்காரர்களுக்கு திருமண தடை, அப்பா வகையில் ஏற்பட்டுள்ள சாபங்கள் எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.